ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளை நலமாக வளர்ப்பது குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் JS செந்தில்குமார் அவர்களுடன் நேர்காணல். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கங்க டாக்டர், ஒவ்வொரு வீட்லேயுமே வந்துட்டு பல உறுப்பினர்கள் இருந்தாலுமே கூட குழந்தைகள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அந்த குழந்தைகளுக்காக தான் நான் உழைக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு தாயும் தாத்தா பாட்டி அப்படின்னு அத்தனை பேருமே தங்களுடைய வாழ்க்கையை ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பருவங்களுக்கு மேலே அந்த குழந்தைகளுக்காக அப்படின்னு அர்ப்பணிச்சிருவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்காகவே அந்த வாழ்க்கை அப்படின்னு. அப்படிப்பட்ட குழந்தைகளை திருமணம் ஆன நாள்லேருந்து அந்த கரு உருவாகிற காலகட்டத்திலிருந்தே ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளும் நல்லது கெட்டதுன்னு பார்த்து நம்ம அந்த குழந்தைக்காக ஒவ்வொரு நாளையும் காத்திருக்கிறோம். அப்படி அந்த குழந்தை கருவுற்று பிறந்த குழந்தை முதல் ஒரு 1000 நாட்களுக்குள்ள அந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கணும், எப்படி வளர்க்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். கண்டிப்பாக குழந்தை அப்படின்னாலே அது ரொம்ப எமோஷ்னலாக நம்ம ஃபேமிலியோட அட்டாச்சாக இருக்கும். அதனால் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. நம்ம பிறந்த குழந்தை 1000 நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை 3ஆக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 6 months அது ஒரு லைஃப். எப்படின்னா பிறந்த குழந்தை நம்ம முதல் 6 மாதங்களுக்கு அதில் வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்குற டைம். அந்த டைமில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், பிறந்த உடனே நிறைய தப்பான பழக்கங்கள் இருக்குது. என் குழந்தைக்கு உடனே சக்கரை தண்ணி கொடுக்கணும், மேல் பால் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா பால், சில இடத்துல கழுத பால் கொடுக்கணும், கண்டிப்பாக நான் மேலே பால் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இதுவாக இருக்குது, இஷ்யூவாக இருக்குது. அதை மாற்றிக்கணும். நம்ம தாய்ப்பாலில் கண்டிப்பாக தேவையான அளவுக்கு தேவையான சத்துக்களும் இருக்குது, எதிர்ப்பு சக்தி இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் ப்ளஸ் மூளை வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து பொருள்களும் தாய்ப்பாலில் தான் இருக்குது. ஸோ தாய்ப்பாலை தாண்டி வேறு எந்த பொருளும் தரக்கூடாது. நிறைய பேருக்கு சந்தேகம் என்னென்னா, என் குழந்தைக்கு தாய்ப்பால் பத்துமா அப்படிங்கிற சந்தேகம் தான் இருக்கும். குழந்தை அழுதுகிட்டே இருக்குது சார். சின்ன குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக அடிக்கடி அழுதுகிட்டே தான் இருக்கும். என்னென்னா அதுக்கு இவ்வளோ நாளாக குழந்தை இருந்த என்விரான்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். அது நம்மளோட கர்ப்பப்பைக்குள்ளார ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனில் இருந்திருக்கும். வெளியே வந்த உடனே சின்ன எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ் கூட பேபியை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் அழுகிற எல்லாமே எனக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் பத்தலை அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. ஓகே. அது அப்படின்னா நம்ம குழந்தை எத்தனை டைம் யூரின் போகுதுங்கிறத வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு 6 monthsக்கு தாய்ப்பால் பத்துதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லுவோம். ஏன்னா ஓரலாக எடுத்துக்கிட்டா வாய் வழியாக இப்போ சப்போஸ் உணவு போனால் சின்ன குழந்தைங்களுக்கு யூரின் அடிக்கடி வரும். ஒரு நாளில் தோராயமாக ஒரு 6 to 8 தடவைக்கு மேலே 24 மணி நேரத்தில் அந்த குழந்தை யூரின் போயிட்டா கண்டிப்பாக தாய்ப்பால் போதும். இதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் நம்ம மருத்துவர் அணுகணும். இன்னொன்று, தாய்மார்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 2 வாரம் 3 வாரம் முன்னாடி இருந்தே அவங்க தன்னைத்தானியே ரெடி பண்ணிக்கணும். நம்ம குழந்தை பிறந்தால் தாய்ப்பால் கொடுக்கணும், நமக்கு மார்பகங்கள் கரெக்டாக இருக்கா, நிப்பிள் கரெக்டாக இருக்கா, அதில் ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்தால் மகப்பேறு மருத்துவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை அப்போவே சரி பண்ணிக்கணும். இன்னொன்று, சில நாட்களுக்கு அந்த தாய்ப்பால் சீம்பால் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது சீம்பாலோட அளவு எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த கம்மி அளவில் நிறைய நியூட்ரிஷனல் சக்தி இருக்குது நிச்சயமாக. ஸோ அதனால் நம்ம கொஞ்சமான பால் கொடுத்தாலே குழந்தைக்கு நல்ல தேவையான அளவுக்கு சக்தி கிடைக்கும். இன்னொன்று, பிறக்கிற குழந்தை முதல் 2 அல்லது 3 நாட்களுக்கு தேவையான அளவுக்கு உண்டான நீர் சத்து ஆல்ரெடி அதனோட உடம்புல இருக்கும். ஓகே. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு 2 நாள் அளவு கம்மியாக குடிக்குது, அதை பார்த்து பயப்பட வேண்டாம் எப்பயுமே. புரியுதுங்க டாக்டர். இப்போது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் எல்லா குடும்பங்கள்லேயும் 2 பேருமே வேலைக்கு போகிற ஒரு சூழ்நிலை ஆகுது. அந்த இடத்துல தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 3 மாதம் குழந்தை பிறந்த 3 மாதத்துலேயே உடனே வேலைக்கு போகிற மாதிரி போகிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தாய்ப்பாலை தாண்டி வேறு பால் கொடுக்குறத அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணிட்டு விட்டு போகிறாங்க. அது எந்த மாதிரியான பாதிப்புகளை குழந்தைக்கு தரக்கூடும்? நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தாய்ப்பால் உங்களால் கொடுக்க முடியும், எவ்வளோ டியூரேஷன் மேக்ஸிமம் அதிகபட்சம் 6 மாதங்களுக்கு 180 daysக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுத்தா குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. தவிர்க்க முடியாத சூழ்நிலை, என் குழந்தை கண்டிப்பாக நான் வேலைக்கு போயே ஆகணும், என் குழந்தைய பார்த்துக்க முடியல அப்படின்னா அவங்கள முடிஞ்ச வரைக்கும் போகிறதுக்கு முன்கூட்டியே ஒரு சப்போஸ் இடையில் அவங்களால வீட்டில் ஃபீட் பண்ணிட்டு போக முடியும் அப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னா ஒரு டைம் அல்லது 2 டைம் குடிக்கிற அளவுக்கு ஆல்ரெடி ஃபீடிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிருங்க. வீட்டில் பார்த்துக்கிற கிராண்ட் பேரண்ட்ஸ் கொடுத்துடட்டும் அப்படியும் அட்வைஸ் பண்ணுவோம். முடியாத சூழ்நிலையில் நீங்கள் கண்டிப்பாக மேல் பால் கொடுத்துக்கலாம். அதில் மேல்பால் கொடுக்கறதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயம், அதில் கரெக்டான ப்ரொப்போர்ஷனேட் டைலூஷனில் கொடுக்கணும். இப்போ நீங்கள் பவுடர் பால் வாங்குறீங்கன்னா இவ்வளோ ml தண்ணிக்கு இவ்வளோ பால் மிக்ஸ் பண்ணணும், பவுடர் மிக்ஸ் பண்ணணும்னு கணக்கு இருக்குது. அதை ரொம்ப ஓவர் டைலூட் பண்ணிட்டோம்னா பேபிக்கு நல்லது கிடையாது. இன்னொன்று, ஃபீடிங் பாட்டில் அந்த ரப்பர் யூஸ் பண்ணி பால் தரக்கூடாது.
ஏன்னா அடிக்கடி இதில் வந்து காது சம்மந்தப்பட்ட நோய், வயிறு சம்மந்தப்பட்ட நோய், அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்ஸ் இருக்கிறதுனால பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருள் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே. பாலாடை, ஸ்பூன், நம்ம அந்த மாதிரி ஐட்டங்கள் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ண சொல்லுவோம். ஓகே. நம்ம மேல் பால் கொடுக்கறதுனால வழக்கமாக குழந்தைங்களுக்கு அடிக்கடி நோய் வரப்போதான சான்சஸ் நிறைய. எப்படியும் பார்த்தீங்கன்னா இதனால் வருது வாந்தி, வயிற்றுப்போக்கு, இந்த சம்மந்தப்பட்ட நோய்கள் அடிக்கடி வரும். என் குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, அடிக்கடி காதில் சீல் வடியுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து நம்ம தாய்ப்பால் நல்லா குடிக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும். சரிங்க டாக்டர். இப்போது குழந்தை பிறந்த உடனே தாயினுடைய அந்த சீரம் பால் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பாலில் அவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது, சத்துக்கள் இருக்குது. அந்த குழந்தை ஆயுள் முழுவதுமே அதோடைய எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கக்கூடிய சக்தியெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆமாம். அப்போ வந்து இந்த பாலை தாண்டி இன்னொரு மாட்டுப்பாலோ இல்லை மற்ற பாலுக்கும் நம்ம போகும்போது அதோடைய குணாதிசயங்கள் மாறாதா? கண்டிப்பாக கொஞ்சம் மாறதாங்க செய்யும். நம்ம வந்து இது வந்து வேறு வழி ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ என்ன தான் இருந்தாலும் சில வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற டின் பால் வந்து தாய்ப்பாலுக்கு நிகராக முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வராங்க. பட் ஆனால் 100% தாய்ப்பாலுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அவங்க நீங்கள் எந்த டின் வாங்கினாலும் டின்னிலே எழுதியிருப்பாங்க தாய்ப்பாலே சிறந்தது அப்படிங்கிறத வாசகம் வந்து எல்லா டின்லேயுமே இருக்குது. சரிங்க. சில தாய்மார்களுக்கு வந்து அவங்களுடைய உடல் எடையை பொறுத்தோ அல்லது மார்பக வளர்ச்சியை பொறுத்தோ பால் சுரக்க முடியாத சூழ்நிலையும் மாறுதில்லை டாக்டர். அதெல்லாம் எப்படி? மருத்துவ காரணங்கள்னால அவங்களால முடியல அப்படிங்கும்போது வந்து நம்ம குழந்தையோட வளர்ச்சியை இப்போ கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். அதனால் நம்ம கொடுக்குற மெத்தடை வந்து எவ்வளோ சுகாதாரமாக கொடுக்குறோம், நம்ம எவ்வளோ என்ன சொல்லி இன்ஃபெக்ஷன் இல்லாமல் எவ்வளோ ஸ்டெரிலைஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ரிக்டாக கொடுக்குறோம், அந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்துருவோம். அது வந்து நம்ம தவிர்க்க முடியாத சூழ்நிலை. சரிங்க டாக்டர். அண்ட் அதே போல் சில இடங்களில் இன்னமும் கூட சில கிராமங்கள்லேயே கூட குழந்தை பிறந்து உடனே வந்து இன்னொரு தாய்மை அடைவதற்கான வாய்ப்புகளையும் அவங்க உருவாக்கிடுறாங்க. ஒரு கேப் 1 வருஷமோ 2 வருஷமோ அப்படின்றது இல்லாமல் உடனடியாக ஒரு 3-4 மாதத்துக்கு உடனே வந்து ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய அந்த தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. நம்ம எதிர்பார்த்தபடி வந்து நார்மலாக குழந்தைங்களுக்கு வந்து 2 ஆண்டுகள் முடிகிற வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்க சொல்லுவோம். ஓகே. 1.5 வயதுங்கிறது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன். ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஆல்ரெடி அவங்க தாய்மையை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களால ஒரு அதிகபட்சமாக ஒரு 6 மாதம் அல்லது 7 மாதங்கள் வரை மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே அவங்க அடுத்த டெலிவரிக்கு பார்க்க, ஏன்னா அவங்களுடைய ஹெல்த் குறையக்கூடாது. ஓகே. ஸோ அதனால் குழந்தைக்கு வந்து நம்ம மேல்பால் கட்டாயம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுறது. அது முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்க டாக்டர். இன்னும் நிறைய தகவல்களோட நம்ம பேசலாம் டாக்டர். குழந்தைகள் வளர்ப்பு, குழந்தைகள் நலமாக வளர்ப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி டாக்டர் ஜே.எஸ். செந்தில்குமார் அவர்கள் நம்மோடு நிறைய விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. நேயர்களே, நேரம் 3:14 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளை நலமாக வளர்ப்பது குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் ஜே.எஸ். செந்தில்குமார் அவர்களுடன் நேர்காணல். டாக்டர், இப்போ குழந்தை பிறந்து ஒரு 6 மாதங்கள் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், எப்படி பார்த்துக்கணும், பால் எப்படி கொடுக்கணுன்றதை பற்றி தெளிவாக சொன்னீங்க. 6 மாதங்களை கடந்த பிறகு நிறைய பேர் தாய்மார்களுக்கு வந்து குழந்தைக்கு வேறு ஏதாவது கொடுக்கலாமா, பாலே கொடுத்துட்டா பத்தாது, குழந்தைக்கு பசியால் அழுதுகிட்டே இருக்குது, அப்போ வேறு ஏதாவது இட்லி கொடுக்கலாம், வீட்டில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் நல்லதா கெட்டதா, அல்லது சரியான உணவுன்னா என்ன கொடுக்கலாம்? சரியான உணவுனா அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி குழந்தையோட வயசை பொறுத்து தான் நம்ம இணை உணவு வந்து ஆரம்பிக்கணும். நம்ம அடிஷ்னல் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீனிங் முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் முடிந்த பிறகு 6வது மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு பொருளை சிங்கிள் ஃபுட்டு, இப்போ கேழ்வரகு கஞ்சி, நம்ம முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கிற இயற்கையான உணவு முறைகளே எப்பயுமே நல்லது. ஏன்னா ப்ராசஸ் ஃபுட்டோ அல்ல ஃப்ளேவரிங் கலரிங் ஏஜென்ட் கலந்த ஐட்டமோ நாங்கள் ஜென்ரலி அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஆரம்பத்தில் கேழ்வரகு கஞ்சி அதை நம்ம வீட்டில் ரெடி பண்ண முடியும். அதுக்கப்புறம் அரிசி கஞ்சி, இது வந்து சிங்கிள் உள்ள தானியங்கள் உள்ளது. ஸோ அதுவும் கூட லிக்விடாக ரெடி பண்ணி தான் ஆரம்பத்தில் ரொம்ப லிக்விடாக கஞ்சி ஐட்டமாக கொடுக்கலாம். அது ஒரு வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். எந்த புது உணவு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் குழந்தைக்கு வந்து ஒவ்வாமே வரலாம், சில சமயம் வாந்தியோ சில சமயம் வயிற்றுப்போக்கோ வரலாம். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். 1 வாரம் 2 வாரம் கொடுத்த பிறகு அடுத்து 2 வகையான தானியங்கள், இப்போ அரிசி பொட்டுக்கடலை மிக்ஸ் பண்ணி கஞ்சி கொடுக்கறது எப்படி, அதுக்கப்புறம் 1 வாரம் கொடுத்த பிறகு நம்ம சத்து மாவு கஞ்சின்னு சொல்லுவாங்க. சில சத்து மாவு கஞ்சிகள் நம்ம எல்லாருமே நவதானியங்கள் ரெடி பண்ணியும் சரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்க முடியும். அதை எல்லா பெரியவங்களுக்கும் தெரியும். அது வீட்டில் அவங்க ரெடி பண்ணி கொடுத்து சத்து மாவு கஞ்சி கொடுக்கலாம். இது கூட ஒன்றா இணை உணவுகள் பார்த்திங்கன்னா பழங்கள் கொடுக்கலாம். ஆரம்பத்தில் ஒரு பழமாக கொடுக்கலாம். 6 மாதங்கள் முடிந்த பிறகு பழங்கள் எல்லாமே மசிச்சு கொடுத்து பழக்கலாம், அல்லது ஜூஸ் மாதிரி போட்டு ஸ்பூனில் கொடுக்கலாம். நிறைய பேருக்கு இதில் சந்தேகம் என்னென்னா, பழம் கொடுத்தா என் குழந்தைக்கு சளி பிடிக்குமா அப்படின்னு வரும். இயற்கையான உணவுகள் எதுவும் நமக்கு உடம்புக்கு வந்து சளி பிடிக்காது. சளி அப்படிங்கிறது வந்து சுவாச குழாயில் தொற்று நோய்,
யாருக்கிட்டையாவது இருந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெரிய நபர்களோ அல்லது நம்ம வெளியில் குழந்தைய எடுத்துகிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டமான இடத்துக்கு போகிறோம், அங்கேருந்து தான் சளி பிடிக்கும். சளி சுவாச குழாய் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. ஓஹோ. நம்ம கொடுக்குற பழத்தினால சளி பிடிச்சிருச்சு சார் என் குழந்தைக்கு, அப்படி கிடையாது. நீங்கள் ஈவன் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் கொடுத்தா கூட குழந்தைக்கு அதனால் சளி பிடிக்காது. ஓ ஓ. ஒரு இணை உணவாக கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கீரை காய்கறிகள் அதை நல்லா ஆரம்ப ஸ்டேஜில் வந்து வேக வச்சுட்டு மசிச்சு, இப்போ காய்கறிகள்லாம் மசிச்ச பிறகு அதோட நீர் பகுதி மட்டும் ஆரம்பத்தில் கொடுக்கணும். ஸோ முதல் 6 மாதங்கள்லேருந்து 7 மாதங்கள் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அது நீர் ஆகாரமாக இருக்கணும். நம்ம ரொம்ப திடமாக இருக்கக்கூடாது. அந்த 7 மாதம் முடிஞ்ச பிறகு 8வது மாதம் வரைக்கும் கொஞ்சம் திடமாக செமி சாலிட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த திட உணவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம். 8 மாதம் முடியும் போது நம்ம அடுத்து உருளைக்கிழங்கு, இட்லி, அந்த மாதிரி தயிர் சாதம், கெட்டியான உணவுகள் ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஒரே வகையான உணவை குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரே டயட்டு. இப்போ காலையில் இட்லினா எல்லா வேலையும் இட்லியாகவே கொடுத்துட்றாங்க. குழந்தைக்கு ரொம்ப பிடிக்குது சார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மில்கை மிக்ஸ் பண்ணிடுவாங்க, வேறு எந்த நியூட்ரிஷனும் ஆட் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே. பால் இட்லி, தோசை இட்லி, இதே ஃபுல் டைம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி ஒரே விதமான உணவை கொடுக்கும்போது நமக்கு நிறைய நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, நம்ம ஊட்டச்சத்து குறைபாடுகள் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு வகையும் ஒரு பொருளை கொடுக்கணும். இப்போ இட்லி கொடுக்குறீங்களா, பருப்பு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கஞ்சி கொடுக்குறீங்களா, எதுனாலும் சரி ஒரு கெட்டி பொருளையும் எங்கெல்லாம் நம்மளால் நெய் சேர்த்திக்க முடியும், நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற ஒரு பொருளும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்து பழகணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு கலவையாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த மைக்ரோ நியூட்ரியன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சத்துக்கள் எல்லாமே நல்லா கிடைக்கும். ஓகே ஓகே. இதை தாண்டி இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, இயற்கையான பொருட்கள் எதுவாக இருந்தாலுமே அது கொஞ்சம் லிக்யூடாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ஒன்று ஒன்றா ட்ரையல் அண்ட் எரர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு வாரம் பார்த்துட்டு அது செட் ஆகுதா இல்லையா, ஒழுங்காக சாப்பிட்றது ஒழுங்காக வெளியில் வருதா, அதாவது யூரின் வழியாவோ டாய்லெட் வழியாவோ கரெக்டாக போகுதா இல்லைன்னு செக் பண்ணிக்க சொல்கிறது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒவ்வொரு தாய்மார்களும் குடும்பத்தில் கவனிக்கணும். அது கவனிக்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 8 வாட்டி கூட யூரின் போகலாம் ஒரு நாள் அப்படின்றது பெரும்பாலும் கவனிக்கிறதே கிடையாது. ஏன்னா கவனிக்காத அளவுக்கு எதையாவது ஒன்று போட்டி விட்டுறாங்க. அது என்னன்னு சொல்கிறது உங்களுக்கு புரியும். கரெக்ட். நம்ம வந்து குழந்தைய வந்து ஜட்டி போடாமல் நம்ம துணி கிளாத்தை வச்சு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணதெல்லாம் தாண்டி வேறு ஏதோ பொருட்களை வந்து மாட்டி விட்டுறதுனால அது எத்தனை வாட்டி போகுது, எவ்வளோ போகுது அப்படிங்கிறது கூட கவனிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் அதனோட வெயிட்டை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். எந்த பொருள் வச்சு பயன்படுத்துகிறாங்களோ அதை பார்க்கும்போது எம்டியாக இருக்கிறதுக்கும் நல்ல வெயிட்டாக இருக்கிறதுக்கும் அதை வச்சு கண்டுபிடிக்கணும். சரிங்க. இப்போ அந்த இதெல்லாம் கூட ஹீட் ஆகுறதோ, குழந்தைக்கு வந்து இதுவாகிறதோ, இல்லை அதுலேயே அந்த படிஞ்சு இருக்கிறதோ, அதன் மூலிமா ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி சான்சஸ் கம்மி தாங்க. நம்ம குறிப்பிட்ட இடைவெளியில் கரெக்டாக மாற்றிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் மாதிரி ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கான க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். சரிங்க டாக்டர். இப்போ இந்த இயற்கை உணவுகளை தாண்டி இப்போ ஒரு பிஸ்கெட் மாதிரியோ இதெல்லாம் வந்து வேல்யூ ஆடட் பொருளாக மாறி வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் வேறு ஏதோ பர்டிகுலராக பெயர் குறிப்பிடாமல் சில பொருட்கள் எல்லாம் கொடுப்பாங்க. இதுதான் வந்து சத்து குழந்தைக்கு அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. லிக்விடாக அது வந்து கூழ் மாதிரி கரைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நல்லது சார்? வழக்கமாக பிஸ்கெட்ஸ் நாங்கள் நல்லதாகவே சொல்ல மாட்டோம். பிஸ்கெட் வந்து ஒன்லி மைதா அண்ட் சுகர் தான் ஆடட் ஐட்டம். நிச்சயமாக அது இப்போ நம்மளோட வயிற்று பசியை தான் ஸ்டாப் பண்ணும். பிஸ்கட் வந்து இப்போ நம்ம பெரியவங்க வந்து பசி டைமில் 2 சாப்பிட்டா எப்படி பசி குறையுதோ அதே போல் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன குழந்தைக்கு 2 பிஸ்கட் தான் சார் கொடுத்தேன், 1 பிஸ்கட் தான் சார் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து குழந்தையோட வயிறோட ப்ரொப்போர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து 10 பிஸ்கட் 12 பிஸ்கட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். குழந்தை ஒரு 5 கிலோ 6 கிலோ இருக்குது அப்படின்னா நம்ம 50 கிலோ இருக்குன்னா 10 டைம்ஸ். ஓகே. ஸோ அதனால் 1 பிஸ்கட் தான் அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியுது. அந்த மாதிரி பிஸ்கட் ஐட்டங்கள் கண்டிப்பாக நல்லது கிடையாது குழந்தைகளுக்கு. ஓகே. ஆனால் நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி இட்லி மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி பிஸ்கட் மட்டுமே நிறைய இடத்துல தாய்மார்கள் தந்தைமார்கள் நிறைய பேருக்கு அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்களுடைய முதியோர்கள் சொன்னதை வச்சு அவங்க அப்படியே வழியாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதை மருத்துவர்கிட்ட கேட்டு அதை தெரிஞ்சுக்கணும். மருத்துவர் சொல்லும்போது மாற்றிக்கணும். நிறைய இடத்துல மருத்துவர் அட்வைஸ் கொடுக்குறாங்க. நிறைய குழந்தைகள் புக்லேயும் பின்பக்கத்தில் இப்போ நிறைய இடத்துல பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, என்னென்ன கொடுக்கலாம் அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. சரிங்க டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்னொன்று, குழந்தைகளுடைய உடல் எடை அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எந்தெந்த மாதங்களுக்கு பிறகு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நம்ம இந்த 1000 நாட்களுக்குள்ளே அந்த குழந்தைகளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அவங்களுடைய வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்கணும் சார்? அது குழந்தையோட வளர்ச்சி வந்து பொதுவாக பிறக்கும் போது வந்து ஒரு 2.5 கிலோலேருந்து 3.5 கிலோ வரைக்கும் இருக்கிறது நார்மலான வெயிட்டு. சரிங்க. நம்ம 1 வயசு வரும்போது அதில் 3 மடங்கு எதிர்பார்ப்போம். ஒரு 8.5 கிலோவிலேருந்து 10 கிலோ வரைக்கும் உள்ள குழந்தைய நம்ம எதிர்பார்ப்போம் ஒரு வயசுக்கு. இன்னொன்று, குழந்தையோட எடையை வந்து நம்ம தனியாக நம்ம பார்க்கக்கூடாது. குழந்தை பிறந்த அப்போ என்ன எடை இருந்தது, இன்னொன்று ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஜெனட்டிக் பேட்டர்ன் இருக்கும். ரைட். அதனால் பக்கத்து வீட்டு குழந்தை
10 மாதத்தில் 12 கிலோ இருக்குது சார், என் பிள்ளை 10 மாதத்தில் 8 கிலோ தான் இருக்குது, அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. சரி. ஏன்னா நம்மளுடைய வீட்டில் இப்போ அம்மா அப்பா குண்டாக இருந்தால் கூட தாத்தா பாட்டி ஒல்லியாக இருக்கலாம். ஸோ நம்ம ஜெனட்டிக் பேட்டர்ன் அது வந்து நோய் இல்லாமல் இருந்தால் சரி, அந்த குறிப்பிட்ட சதவீதத்துக்கு கீழே போகாமல் இருந்தால் போதும். ஓகே, நல்ல சுறுசுறுப்பாக, நல்ல விளையாட்டு, எல்லாத்துலேயும் ஆக்டிவாக அந்த குழந்தை இருக்குது. கரெக்ட். அந்தந்த வயசில் அந்தந்த வளர்ச்சி மெயினாக நாங்கள் என்ன பார்ப்போம்னா, இப்போ 4 மாதம் முடியும் போது குழந்தைக்கு கழுத்து நிற்குதா, குழந்தை வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி நல்லா முகம் பார்த்து சிரிக்குதா, 5-6 மாதங்கள் முடியும் போது உட்கார முடியுதா, 10 மாதத்துக்கு அப்புறம் பிடிச்சிக்கிட்டு நிற்குதா, 12லேருந்து 15 மாதங்களில் நடக்குதா, அது ஒன்று. ரெண்டாவது, அந்தந்த வயதுக்கு உண்டான அளவுக்கு குழந்தை பேச ஆரம்பிக்குதா. 9 மந்த்ஸில் சிங்கிள் வேர்ட்ஸ், 12 மந்த்ஸில் டபுள் வேர்ட்ஸ், 1.5 இயர்ஸில் சில வார்த்தைகளோட சேர்த்து பேசுறது. ஒரு 2.5 வயசில் வந்து குழந்தை நல்லா சரளமாக நல்லா பேசணும். ஒரு குட்டி ஸ்டோரி 3 வார்த்தை வச்சு கூட சொல்கிற அளவுக்கு பிக்கப் ஆயிடுறாங்க. ஓகே, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம வளர்ச்சியை வந்து மானிட்டர் பண்ணணும். சரிங்க சார். அவங்களோட குழந்தைங்களுடைய அந்த புத்தி கூர்மை, மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறேன்ல சார், அது வந்து எந்தெந்த ரேஞ்சில் வந்து இருக்கணும் வயசுக்கு? இல்லை, வயசுக்குன்னா வந்து நம்ம ஒரு பொதுவாக தான் கம்பேர் பண்ண முடியும். நம்ம யாருக்காவது ப்ராப்ளம் இருக்குன்னா மட்டும்தான். இப்போ உதாரணத்துக்கு 2.5 வயது ஆயிடுச்சு ஒரு குழந்தை, சார் என் குழந்தை இனிமேல் 1 வார்த்தை தான் பேசுது, 2 வார்த்தை தான் பேசுது, ஒன்றுமே புரியல அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். 2.5 வயது குழந்தை வந்து அம்மா தண்ணி வேணும் அந்த மாதிரி ஒரு 3 வார்த்தைகள் 4 வார்த்தைகள் உள்ள குழந்தைகள் பேசுதுன்னா அது நார்மல். 3.5 வயது முடிந்த பிறகு ஒரு குழந்தை ஸ்கூல் போயிட்டு வந்த பிறகு ஸ்கூலில் நடக்கிறத சொல்ல தெரியணும், அந்த அளவுக்கு இருந்ததுன்னா அது நார்மல். ஸோ நம்ம மற்றபடி ஐக்யூ அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் இப்போ செக் பண்ண மாட்டோம். கரெக்டு சார். ஆனால் அங்கே தான் சிக்கலாக இருக்குங்களா, நீங்கள் இப்போ 3.5 வயசுக்கே வந்து ஸ்கூல் போகிற நிலைமை ஆயிடுது குழந்தைங்க. கண்டிப்பாக அங்கே வந்து பேரண்ட்ஸ் வந்து எல்லாருமே அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, அதனுடைய அப்சர்வேஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்காம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அந்த குழந்தைய விட இந்த குழந்தை, ஏன் குழந்தை ஃபஸ்ட்டு மார்க் வரல, இது வரல, அது 3.5 வயசுலேயே இந்த நல்ல ஒப்பிச்சு சொல்ல மாட்டேங்குது, நல்லா ஆக்டிவாக இருக்க மாட்டேங்குது, பிளேயில் பார்ட்டிசிபேட் பண்ணல, டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணல, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் கம்பேர் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. இது கம்பேரிசன் ஒன்றும் எப்பயுமே பண்ணக்கூடாதுங்க லைஃப்பில். நம்ம வந்து நமக்குன்னு என்ன இருக்குது, நம்ம குழந்தைக்கு என்ன டேலண்ட் இருக்குது. இப்போ ஒரு குழந்தையும் எல்லாருமே ஒரே இதில் இருக்க முடியாது. ஒரு குழந்தை ஒரு துறையில் சிறந்து வரலாம். அதனால் வந்து நம்ம குழந்தைக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு பார்க்கணும். அதனாலேயே மற்ற குழந்தைங்களோட எப்பயும் கம்பேரிசன் வச்சுக்கவே வேண்டாம். சரிங்க டாக்டர், சரிங்க டாக்டர், ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் ஒரு பாடலுக்கு பிறகு. நேயர்களே, நேரம் 3:28 ஆயிட்டு இருக்குங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளை நலமாக வளர்ப்பது குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் JS செந்தில்குமார் அவர்களுடன் நேர்காணல். டாக்டர், இப்போது குழந்தைகள் அவங்களுடைய ஊட்டச்சத்து அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒன்றா இருக்குது. பாடங்களில் வந்து படிப்போம் பள்ளி பருவத்தில் சின்ன வயசுலேருந்தே சரிவிகித உணவு, சத்தான உணவு, இதெல்லாம் இருந்தால் தான் வந்து ஒரு குழந்தை வந்து மனதளவிலும் உடல் அளவிலும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது. ஆனால் அந்த சரிவிகித உணவு பற்றி இப்போ பார்க்க முடியுதான்னா மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அதில் நம்ம எவ்வளோ தவறுறோம், குழந்தைக்கு வந்து சரிவிகித உணவு அல்லது அந்த சத்து வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, இப்போ நம்மளோட வளர்ந்து வர கலாச்சாரத்தில் நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற ஒரு நிறைய ஐட்டம் வந்து குழந்தைகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து இப்போ ஊட்டச்சத்து குறைபாடை விடவே அடுத்த வர போகிற டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஒபிசிட்டி, ஓவர் வெயிட், அதிக உடல் எடை. அதுக்கு ரொம்ப காரணமாக இருக்குது அது. இப்போ நம்ம ஊட்டச்சத்து குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னா தினம் பார்க்குற இதில் ஊட்டச்சத்து குறைபாடுகள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீமோகுளோபின் கம்மி, இரும்பு சத்து கம்மி அப்படிங்கிறத வந்து நிறைய குழந்தைகளுக்கு பார்க்குறோம். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தினமும் கீரை காய்கறிகள் நம்ம எடுத்துக்க முடியறதில்ல. அவங்க வாரத்தில் ஒரு நாள் எடுக்கிறாங்க, அளவு கம்மியாக எடுக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்னபோது தான் பசி இருக்கிற நேரத்தில் அவங்க ஒரு எனர்ஜியே இல்லாத, ஒரு சத்து இல்லாத ஒரு பொருளை எடுத்துகிட்டு ஒரு 2 பிஸ்கட் சாப்பிட்றாங்க, வேறு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை சாப்பிட்டு அவங்க பசியை குழந்தைகள் மறைச்சிட்றாங்க. அதனால் சரிவிகித உணவு கிடைக்கிறதில்ல. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து ரொம்ப உடல் எடை குறைவாகவும் மெலிஞ்சு போய் ஒரு சோர்வாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு ரத்தம் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும்போது அவங்களால சுறுசுறுப்பாக ஓடி ஆட முடியாது. என் குழந்தை கொஞ்ச நேரம் விளையாண்டாலே வந்து சோர்வாக படுத்துடுறாங்க சார், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆக்டிவாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க, இன்னொன்று நல்லாவே படிக்க மாட்டேங்கிறாங்க, உட்காந்து அவங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக அவங்களால படிக்க முடியல. அந்த குழந்தைகளை எடுத்து பார்த்தோம்னா ரத்தம் கண்டிப்பாக குறைவாக இருக்குது. ஹீமோகுளோபின் குழந்தைகள் நம்ம கண்ணையும் கை வச்சு பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியும், மருத்துவரால் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சிட்டு ரத்தத்தில் பரிசோதிப்பாங்க எந்த நம்பர் இருக்குது. நார்மலாக குழந்தைகளுக்கு ஹீமோகுளோபின் 12லேருந்து 14 இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இந்த 12க்கு கீழே இருக்குன்னா ஹீமோகுளோபின் குறையுது. அதுவும் 10ங்கிற ஒரு கட் ஆஃப் லிமிட் வந்து எல்லோரும் வச்சுருப்பாங்க. அதுக்கு கீழே வருதுன்னா கண்டிப்பாக நம்ம உணவு முறையை தவிர அயன் இரும்பு சத்து மருந்துகளும் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா எந்தெந்த பொருள்லாம் வந்து
நம்மளோட இரும்பு சத்து இது உறிஞ்சிறதை தடுக்குதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். டீ காஃபி குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. அது வந்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஃபேமிலியோட உட்காந்து டீ காஃபி குடிக்கும்போது அதுக்கு ஒரு டம்ளர் கொடுத்துட்றாங்க. மெயினாக பிஸ்கட் இந்த மாதிரி ஐட்டங்கள் மைதா உள்ள பொருள்களும் வந்து நம்மளோட இரும்பு சத்து உரையிறத தடுத்துரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். கொடுக்கக்கூடிய பொருள்னு பார்த்திங்கன்னா நம்ம கீரை காய்கறிகளில் நல்ல இரும்பு சத்து நிறைய இருக்குது, பேரிச்சம்பழம் நிறைய இருக்குது. அசைவ உணவுகளில் பார்த்திங்கன்னா ஈரல் அதிகமாக இருக்குது. நம்மளோட மீன் இதெல்லாம் கொடுக்கலாம். முருங்கைக்கீரை கீரை வகையில் முருங்கைக்கீரையில் நிறைய இரும்பு சத்து நிறைய இருக்குது. நட்ஸ் பொருட்கள் பாதாம் இந்த மாதிரி நட்ஸ் கூட கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து இரும்பு சத்து நிறைய இருக்குது. இது வந்து நம்ம காமனாக பார்க்குறது இரும்பு சத்து குறைபாடு. அதே போல் இப்போ நிறைய பேருக்கு கால்சியம் சத்து விட்டமின் டி சத்து குறைவாக பார்க்குறோம். ஆமாம், எல்லாம் ஒரு ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி சென்னை மாதிரியான மாநகரங்களில் வந்து 4 சுவர்களுக்குள்ளவே அவங்களோட வாழ்க்கை எல்லாமே முடங்கிடுது. அவங்க சூரிய ஒளிக்குன்னு ஒன்று நம்ம எக்ஸ்போஷரே ஆகாமல் விட்டுறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து ரோட்டில் விளையாடுவாங்க, கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தெருவில் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சூரிய ஒளி படுறதுனால விட்டமின் டி வந்து நல்ல அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கும்போது நிறைய குழந்தைகளுக்கு ஈவன் பெரியவங்களுக்கு கூட விட்டமின் டி ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ அதனால் இப்போ நம்ம இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் 1 வருடங்களுக்கு முடிந்தால் 2 வருடங்களுக்கு கொடுங்க, இல்லைனா 1 வருடங்களுக்கு தினமுமே நியூ பார்ன் பேபிஸ்க்கு நாங்கள் விட்டமின் டி கொடுக்க சொல்கிறோம். எப்படி அது வந்து நம்ம மருந்தாகவே கொடுத்துட்றோம். சத்து மருந்தாகவே வந்து விட்டமின் டி மட்டும் பிறந்த குழந்தையிலேருந்து முதல் பிறந்த நாள் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்க சொல்கிறோம். ஆனால் கிராமப்புறங்களில் வந்து பிறந்த குழந்தைய வந்து தினமும் வந்து குளிப்பாட்டி ஒரு 10 நிமிஷம் வந்து காலை வெயிலில் மாலை வெயிலில் வந்து கால் மேலே போட்டு வைப்பாங்க இல்லையா? ஆமாம், திருப்பி போடுவாங்க. கரெக்ட், காய வைக்கிற மாதிரி. அந்த வகையான வந்து விட்டமின் டிக்கு ரொம்ப நல்லது. அதை ஃபாலோ பண்ணலாம். நம்ம நிறைய பேர் இன்னொன்று பெரிய தப்பு என்ன செய்கிறாங்கன்னா, பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு அதில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகே. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. குழந்தைங்களுக்கு வந்து அந்த பால் வந்து அதுவே போதும். பால் வந்து 1/2 லிட்டர் அந்த பால் வந்து தண்ணீர் கலக்காமல் கொடுக்கறது தான் நல்லது. ரொம்ப ஃபேட் அதிகமான வாங்காமல், அது பார்த்தீங்கன்னா கலர் படி இருக்கும், 3 கலரில் இருக்கும். அந்த நடுத்தரமான ஃபேட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு தண்ணீர் கலக்க வேண்டாம். இல்லை நேரடியாக பசும்பால் கிடைக்குது அப்படின்னா அந்த பால் சுத்தமாக நமக்கு ஒரு பசும்பால் கிடைக்குதுன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதை அப்படியே வந்து காய்ச்சி கொடுக்கலாம். அதில் நிறைய பேர் பாலையே நிறைய டைம் உணவாக எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு 2-1.5 வயசு குழந்தைய பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் பால் குடிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பால் குடிக்கிறாங்க சார். அச்சோ. ஒரு ஃபீடிங் பாட்டில் ஊற்றி வச்சிருவாங்க, குழந்தை வேணுங்கும் போதெல்லாம் குடிச்சிடும். அப்போ அனைத்து விதமான சத்துக்களும் கிடைக்காது. கண்டிப்பாக அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி சத்து குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. சரிங்க. அது இல்லாமல் இந்த பாட்டில் சம்மந்தப்பட்ட சொத்தப்பல், அந்த மாதிரி வயிற்றில் பூச்சி வர்றது, காதல் இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட நோய்களும் அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரிங்க டாக்டர். இப்போ அதே போல் இந்த தசை வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து சில குழந்தைகளுக்கு குறைபாடாக இருக்குது. அதுக்கான காரணங்கள் என்ன? அது சரியாக இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? விட்டமின் டி குறைவாக இருந்தால் தான் அந்த மாதிரி வரும். கால்சியமும் விட்டமின் டி குறைபாடு இருக்கிறதுனால தசை வளர்ச்சிக்கும். ஆமாம், தசை வளர்ச்சி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம சரிவிகித உணவு நம்ம இவ்வளோ சொன்னோம் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் எடுத்துக்கும் போது இதனோட குறைபாடை தடுக்கலாம். சிலருக்கு குழந்தைகளுக்கு வந்து கால் கொஞ்சம் வளைவாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு 1.5 வயது வரைக்கும் கொஞ்சம் வளைவாக இருக்கிறது நார்மல், அது வந்து ஃபிசியலாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்றது நார்மல் ஆயிரும். அதே வளைவு கால்சியம் சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அதுக்கு உண்டான ஒரு பிளட் டெஸ்ட்டும் எக்ஸ்ரேவும் செக் பண்ணி பார்த்த பிறகு ரிக்கெட்ஸ் அப்படிங்கிற நோய் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்தால் அதற்கு உண்டான விட்டமின் டியும் கால்சியமும் நம்ம சப்ளிமெண்ட் கொடுக்கணும். அது ப்ராப்பராக எடுத்தால் நார்மல் ஆகிடும். சரிங்க டாக்டர். ஸோ இதெல்லாம் பெற்றோர்கள் குடும்பத்தினர் வந்து கவனத்தில் வச்சுக்கணும். பிள்ளைகளுக்கு எது கொடுக்கணும், எது கொடுக்கக்கூடாது, எது அவசியமானது, இரும்பு சத்து எவ்வளோ மிக முக்கியமானது அப்படிங்கிறது எல்லாத்தையும், அந்த ஊட்டச்சத்துகள் அப்படின்றத வந்து எல்லா விதமான காய்கறிகள், பழங்கள், உணவு முறைகள் அதன் மூலமாக தான் அதை பேலன்ஸ் பண்ண முடியுன்றது டாக்டர் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் சொல்ல வந்தது முன்னாடியே உடல் பருமன் அப்படிங்கிறது, வயசுக்கு மிஞ்சிய உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது இன்றைக்கி குழந்தைகளுக்கு வந்து நம்ம நிறைய பார்க்குறோம். அது எதன் காரணமாக ஏற்படுது? அதை எப்படி பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் டாக்டர்? இது முதல் நம்ம பெற்றோர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. என்னென்னா, ஒரு குழந்தைக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அளவை தீர்மானிக்கணும். அதை வந்து நான் என் குழந்தைக்கு ஒரு கப்பில் நான் ஒரு ஃபுட்டை ஒரு அளவு எடுத்துட்டா அதை கண்டிப்பாக நான் அதை வாயில் சாப்பிட வச்சே தீரணும் அப்படின்னு திணிக்கக்கூடாது. ஓவர் ஃபீடிங் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, திணிக்கக்கூடாது. குழந்தை போதும் அப்படின்னு சொன்னால் அதை ஸ்டாப் பண்ணிடணும். சின்ன வயசில் என்ன பண்ணுறாங்க, ரெகுலராக அளவுக்கு அதிகமான ஒரு ஃபீடிங் கொடுத்து அது ஒரு பழக்கமாக படுத்திடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அந்த குழந்தையால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் இத்தனை வருஷமாக அந்த மாதிரி வளர்ந்துட்டு குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்கு புஸ் புஸ்ன்னு இருந்தால் நல்லாயிருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். கரெக்டு தான். ஆனால் அதுவே நம்ம பிற்காலத்தில் நம்ம ஒபிசிட்டி, குண்டு அப்படின்னா அது நமக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுக்கும். அதனால் அது ஒன்று. ரெண்டாவது,
நம்மளோட ஃபுட் ஹேபிட் நிறைய ஒரு அவுட் சைட் ஃபுட்டு நம்ம வெளியில் வாங்குற ஆகாரங்கள் நிறைய சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அது இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் வந்துருச்சு. அந்த மாதிரி வெளியில் வாங்குற உணவுகளை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். அடுத்தது குழந்தைகள் டிவி ஃபோன் உட்காந்த இடத்துலையே நம்ம வீட்டை விட்டு வெளியே வர்றதில்ல. எப்போ ரிலாக்ஸ் ஆனாலும் ஒரு ஸ்நாக்ஸை எடுத்து கையில் எடுத்து கொடுத்துட்றோம். அது பாட்டுக்கு 2 மணி நேரம் ஆனாலும் டிவியை பார்த்துக்கிட்டு ஒரு கேலரிஸ் கூட ஒரு எனர்ஜியை கூட நம்ம அதை ஸ்பெண்ட் பேர்ன் பண்ணாமல் உட்காந்த இடத்துலையே சாப்பிட்டுட்டு இருக்கறனால அது ஓவர் வெயிட்டாக போடுது. கண்டிப்பாக நம்ம இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இது கேலரிஸ் பேர்ன் பண்ணுற மாதிரி நம்ம எனர்ஜி பயன்படுத்துகிற மாதிரி கண்டிப்பாக நம்ம செய்யணும். ஏதாவது ஒன்று வீட்டில் இடம் இல்லாதவங்க வீட்டிலேயே செய்யலாம். ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் கூப்பிட்டு போகலாம். ஓகே, ஸ்கிப்பிங் பண்ணலாம், யோகா கற்றுக் கொடுக்கலாம், சைக்கிள் வாங்கி கொடுத்து சைக்கிள் ஓட்ட விடலாம். புரியுதுங்க. ஸ்கூலில் என்னென்னலாம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கோ இந்த மாதிரி இதில் ஏதாவது 1-2 ஆக்டிவிட்டி இருந்தாலே குழந்தைகள் நல்லா ஆக்டிவ் ஆயிடுவாங்க. பக்கத்தில் விளையாட குழந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களோட வெளியில் விளையாட விடணும். இப்போ நிறைய இடத்துல பார்க் இருக்குது, கவர்மெண்ட்டோட பார்க்கே நிறைய இடத்துல பப்ளிக் பார்க் இருக்குது, ஒவ்வொரு ஏரியாவிலும் கண்டிப்பாக இருக்குது. நம்ம அந்த மாதிரி பார்க்கில் கூப்பிட்டு போய் விட்டுட்டு தினம் ஒரு 1 மணி நேரம் குழந்தைங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள கண்டிப்பாக விளையாட விடணும். இன்னொன்று டிவி ஃபோன், இதுதான் வந்து ரொம்ப இப்போதைய ப்ராப்ளமாக இருக்குது. நிச்சயமாக டாக்டர். அதில் வந்து அதில் நேரத்தை செலவழிக்கிறது மூலமா வந்து அவங்களோட மனதளவிலான விஷயங்கள் டைவர்ட் ஆகுறதுலேருந்து அவங்க என்ன லேர்ன் பண்ணுறாங்கலேருந்து நிறைய விஷயங்கள் மாறுபட்டுருக்கு. குழந்தைங்க சின்ன வயசில் நிறைய அனுபவங்கள், பெறக்கூடாத அனுபவங்கள் எல்லாம் பெறுறாங்க. கண்டிப்பாக ரொம்ப அட்வான்ஸ்டாக யோசிக்கிறாங்க. பேரண்ட்ஸை கரெக்டாக ட்ரீட் பண்ணுறாங்களா, வீட்டில் இருக்கிறவங்களை கரெக்டாக ட்ரீட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் தாண்டி வேறு மாதிரி போகுது. இதெல்லாம் எப்படி தான் பேலன்ஸ் பண்ணுறது டாக்டர்? இது நம்ம சின்ன வயசுலேருந்தே டிவி ஃபோன் கொடுக்கக்கூடாதுங்க. இப்போ ஜென்ரலாக வந்து முதல் 3 வயதுலேருந்து 4 வயது வரைக்கும் ஸ்க்ரீன் டைம் 0 இருக்கிறது தான் நல்லது. ஓகே, முன்னாடி 2 வயது சொல்லுவாங்க, இருந்தாலுமே 3 அல்லது 4 வயது வரைக்கும் ஸ்க்ரீன் டைம் நம்ம டோட்டலாக தரக்கூடாது. ஓகே, கொடுத்து பழகின பிறகு இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் என் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது நான் டிவி காட்டினா தான் ஃபோன் காட்டுப்பேன் அப்படி தான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணவே கூடாது. முன்னாடி காலத்திலலாம் எப்படி நம்ம மற்ற பொருட்கள் காட்டி வெளியில் வந்து வீட்டிலேருந்து கூட்டுறோமோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணோம். குழந்தைகள் ஆரம்பத்தில் பார்த்தா ஒன்றும் தெரியாது, கொஞ்ச நாளுக்கு பிறகு அடிக்ட் ஆயிடுறாங்க. அந்த ஃபோனை பிடிங்கிட்டா ஒரு அக்ரெசிவ் பிஹேவியர், அவங்களால வந்து நார்மலாக இருக்க முடியறதில்ல. அதை வேணும், பிடிவாத குணம் அதிகமாகிடுது. நிறைய குழந்தைகள் ஸ்பீச் டிலே, பேச்சு தாமதமாகிறது வந்து டிவி ஃபோனோட முக்கிய காரணமாகவே இருக்குது. நாங்கள் நிறைய பேர் பார்க்கும்போது அது மூலிமா அவங்க அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ப்ராப்ளங்களுக்கான வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பார்த்தோம்னா என் குழந்தை 2 மணி நேரம் டிவி பார்க்குறாங்க சார், 2 மணி நேரம் ஃபோன் பார்க்குறாங்க சார், 3 மணி நேரம் பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு, ஒரு ஃபுட்டுக்கு 1 மணி நேரம் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. இது நம்ம பெற்றோர்கள் தான் வந்து கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணி ஆகணும். ஓகே, அவங்களும் என்ன பண்ணுறாங்க சார், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இல்லை வீட்லேயே கூட ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க, இல்லை வேறு வேலையாக இருக்காங்கன்னா நீ டிவி பாரு, என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்ன தொந்தரவே பண்ணக்கூடாது, 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் நீ அவங்கள ஏதாவது ஒன்றுத்தில் டைவர்ட் பண்ணி விட்டுட்டு தான் இவங்களோட வேலைகளை பார்க்குறாங்க. ஒரு வகையில் குழந்தைகளோட பாதிப்புக்கு மிகப்பெரிய அளவில் பெற்றோர்களாகிய குடும்பத்தினராகிய நம்மளே தான் அதுக்கு காரணமாக இருக்கிறோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம அதை முழு பொறுப்பு நம்ம தான் எடுத்துக்கணும். குழந்தைய குறை சொல்லக்கூடாது. நம்ம முதல் டைம் நம்ம கொடுத்து பழக்கின பிறகு தான் குழந்தை கேட்குது. சிலர் இருக்காங்க நல்லா ரொம்ப அழகாக குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி இது காட்டாமல் அவங்க நல்லா வளர்த்துறவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் கேட்டிங்கன்னா இப்போ குழந்தை விளையாடுறதுக்கான விளையாட்டு பொருட்கள் நிறைய இருக்குது. டாய்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அந்த மாதிரி என்கேஜ் பண்ணுறாங்க. ஸோ டாய்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டான எவ்வளவோ டாய்ஸ் இருக்குது, அதில் என்கேஜ் பண்ணுறாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஓகே, இப்போது குழந்தைகள் வந்து இந்த முதல் பிறந்ததுலேருந்து 1000 நாட்களுக்குள்ளே அப்படின்னு பார்க்கும்போது ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்குள்ள வளர்ச்சி சார்ந்து, மன வளர்ச்சி, உடல் வளர்ச்சி சார்ந்து எதனா வித்தியாசங்கள் இருக்கா டாக்டர்? சின்ன ஏஜ் குரூப்பில் எந்த வித்தியாசமும் இல்லைங்க. அடலசன்ட் வரும்போது தான் வந்து உங்களுக்கு அந்த மாற்றங்கள் இருக்கும். குழந்தைகளாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அதில் ரொம்ப மாற்றங்கள் இருக்காது. சரிங்க. இப்போ நிறங்கள் வந்து பெரிய ஒரு ரோல் பண்ணுது டாக்டர். குழந்தை வந்து கலராக இருக்கிறது, அதுக்கு வந்து இதெல்லாம் சாப்பிடணும், முன்னாடியே கருவில் இருக்கும்போதே இதெல்லாம் ஃபாலோ பண்ணி சாப்பிடணும் ஒரு தாய். குழந்தை பிறந்த பிறகு நல்லா கலர் ஆகணும்னா இதெல்லாம் வந்து பயன்படுத்தணும். முகத்துக்கு சுத்தப்படுத்துறது இதிலேருந்து சாப்பிட்றது ஐட்டமே வந்து இதெல்லாம் சாப்பிட்டா தான் நல்லா கலர் ஆக முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி விட்டமின் டி அது கிடைக்குதோ கிடைக்கலையோ அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, வெயிலில் போகாத கருத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து நிறம் சார்ந்த விஷயம். அதனுடைய அலாதி பிரியம் நிறத்தின் மீது
அது என்ன மாதிரியான பாதிப்புகளை குழந்தைகளுக்கு உண்டு பண்ணுதுங்க டாக்டர்? குழந்தைகள் வந்து இப்போ நிறம் கொஞ்சம் மாநிறமாக இருந்தால் குழந்தைகளுக்குள்ளாரே மற்ற கொஞ்சம் வளரும்போது அவங்க ஐயோ நீ கருப்பாக இருக்க அந்த மாதிரி அவங்களுக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. மற்ற பியர் கிட்ஸ் சொல்லும்போது அவங்க அதை தாழ்வு மனப்பான்மையாக பார்க்குறாங்க. அதனால் பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, சார் என் குழந்தை எப்படியாவது ஒன்று கலரை மாற்றினா என்ன சோப் யூஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், நிறம்ங்கிறது வந்து நம்மளுடைய ஜெனட்டிக் பேட்டர்ன். அது வந்து நம்ம யாராலையும் மாற்ற முடியாது. ஒரு முக அமைப்பு எப்படி ஒரு தாத்தா மாதிரியோ ஒரு அம்மா மாதிரியோ அப்பா மாதிரியோ இருக்கிற மாதிரியே தான் வாயப்பாருன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் நிறமும் நம்மளோட பரம்பரையில இருந்து வந்தது. இப்போ சில வகை குணங்கள் வந்து நம்ம தாத்தாவோட அப்பாவுக்கு கூட இருந்திருக்கலாம், அவர் நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ அம்மா அப்பா கருப்பாக இருந்து குழந்தை வெள்ளையா சிகப்பாக இருந்தால் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அதே மனப்பான்மை மாற்றி இருக்கும்போது தான் அங்கே பிரச்சனை வருது. கரெக்ட். பெற்றோர்கள் அது நார்மல், இது ஏற்றுக்கணும். நிறங்கள் வந்து நீங்கள் சன்னில் எக்ஸ்போஷர் ஆனீங்கன்னா கொஞ்சம் டேன் ஆவீங்க, கொஞ்சம் டார்க் ஆவீங்களா ஒழிய, பட் நிறம் அதனால் வந்து உங்களுக்கு வெள்ளையாக வந்துடுறது. எக்ஸ்போஷர் ஆகாமல் இருந்தால் நான் கலராக மாறிடுவேன், அது தப்பான கருத்து. குழந்தைகளிடையே பேசும்போதும் எப்பயுமே நீ கருப்பாக இருக்க அப்படின்னு நம்ம அவங்கள சொல்லக்கூடாது. மற்ற குழந்தைங்க, இப்போ நம்ம குழந்தை நல்லா இருந்தாலுமே மற்ற குழந்தையும் நீ இந்த மாதிரி சொல்லாத. ஆமாம் ஆமாம், அவங்களும் ரொம்ப தாழ்வு மனப்பான்மையாக ஃபீல் பண்ணுவாங்க. அதை நம்ம சொல்லி வளர்த்தணும். நிறைய குடும்பங்களில் குழந்தைங்களுக்கு பேரை இப்படி தான் வைக்கிறேன், டே குள்ளா அப்படின்னு சொல்லுவாங்க, குள்ளமாக இருக்கிறதுனால கருப்பி அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக குழந்தையாக இருக்கும்போது அதுக்கு பிரித்து பார்க்க சொல்ல தெரியாது. ஆனால் அவங்களுக்குள்ள மனசு வந்து ரொம்ப கஷ்டமாகும். எனக்கு இப்படி பாதிப்பு உண்டாகுது நீங்கள் பேசும்போது சொல்லும்போதுன்னு குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியலனாலும் அது கஷ்டமாகுதா இல்லையா சார்? கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட வயசில் அவங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரொம்ப மழலைத்தனமாக இருக்கிற வரைக்கும் தான் தெரியாது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2வது படிக்கிற குழந்தைய கேட்டாலே சொல்ல ஆரம்பிச்சிருது. அதனால் அந்த மாதிரி சொல்கிறத நம்ம கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். கண்டிப்பாக டாக்டர், நிறைய விஷயங்கள் பேசுவோம் டாக்டர். நேர்களே 3:42 ஆகுதுங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளை நலமாக வளர்ப்பது குறித்து டாக்டர் ஜே.எஸ். செந்தில்குமார் அவர்களோட நேர்காணல் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ குழந்தைகளுக்கு வந்து நம்ம என்ன தான் ஊட்டச்சத்துகள் நிறைந்த உணவுகள் அது இதுன்னு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாலுமே கூட சில நோய்கள்லேருந்து காமனான நோய்கள் சில விஷயங்கள் இருக்கும். நிலப்பரப்பு சார்ந்து, பூமி சார்ந்து, இந்தியா சார்ந்து அந்த மாதிரிலாம் இருக்கும், மரபு ரீதியிலலாம். இவை எல்லாற்றையும் தடுக்கிறதுக்கு வந்து தடுப்பு ஊசிகள் அப்படிங்கிறது வந்து மிக அவசியமானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது எந்த அளவுக்கு அவசியமானது, எந்தெந்த காலகட்டத்தில் பிறந்த குழந்தையிலிருந்து வந்து எவ்வளோ இடைவெளியில் என்னென்ன மாதிரியான ஊசிகள் வந்து நம்ம போடணும். சில பேர் வந்து தடுப்பூசிகள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிக்கிறாங்க. அது சரியானதா தவறானதா, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இப்போ நம்ம தடுப்பூசினால நிறைய நோய்கள் நம்மளால் தடுக்க முடியும். வர உதாரணத்துக்கு போலியோ அப்படிங்கிற நோய் வந்து இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்தப்பெல்லாம் பார்த்தோம்னா ரெகுலராக நம்ம போலியோனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளையும் சரி பெரியவங்களையும் சரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ போலியோனால் பாதிப்பு இல்லவே இல்லை. ஆமாம். ஸோ இதுக்கு காரணம் முழுக்க தடுப்பூசி தான். ஸோ அதே போல் அதுக்கு முன்னாடி பெரியம்மை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெரியம்மை அப்படிங்கிற நோயே இப்போ இல்லவே இல்லை. இப்போ வந்து சிக்கன் பாக்ஸ் தான் இருக்குது. நிறைய பேர் சிக்கன் பாக்ஸை பெரியம்மைன்னு நினச்சிக்கிறேன். சிக்கன் பாக்ஸ் வேறு, அது வேறு. ஓகே. ஸோ அதனால் இப்போ சில நோய்கள் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம தடுப்பூசினால் தடுத்துருக்குறோம். இப்போ அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய நோய் வந்து நம்ம தடுப்பூசினால் தடுக்க முடியும். பிறந்த குழந்தைக்கு உடனடியாகவே பிறந்த ஒரு 3 நாட்களுக்குள்ளாரையே தடுப்பூசி ஆரம்பிச்சிடணும். ஓகே. ஸோ அப்போதைக்கு வந்து நம்ம தோல் ஊசி ஒன்றுன்னு சொல்லுவாங்க, BCG அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். அதுவும் போலியோ சொட்டு மருந்தும் பிறந்த உடனே போடுவாங்க. மஞ்சள் காமாலை ஊசி போடுவாங்க. ஓகே. இது 3ம் பிறந்த உடனே ஒரு குழந்தை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக போட்டுக்கணும். தடுப்பூசி போடக்கூடாது அப்படிங்கிற கருத்து வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா அது வந்து நம்மளால் ஒரு நோயை தடுக்க முடியும். இப்போ தலைக்கு ஒரு ஹெல்மெட் போட்டு ஒரு நம்மளை தலையை பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது ஏன் அதை அவாய்ட் பண்ணணும்? புரியுதுங்க. அதை யூஸ் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது. சரியான. இப்போதைக்கு முடிஞ்ச வரைக்கும் இப்போ கவர்மெண்ட்லேயே உங்களுக்கு ஒரு 70% தடுப்பூசிகள் இலவசமாகவே கிடைச்சிருது. ஆமாம். அதை மீறி ஒரு கொஞ்சம் தான், ஒரு 30% ஊசிகள் மட்டும்தான் கவர்மெண்ட்டில் இல்லை. அவங்க நேஷனல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஓகே. பிறந்த 1.5, 2.5, 3.5 மாதத்தில் இருக்கிற 3 ஊசி போடுவோம். அது எல்லாமே இப்போ கவர்மெண்ட்டில் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் போய் கண்டிப்பாக அது இலவசமாகவே போட்டுக்கலாம். ஓகே. ஒரு சில ஊசிகள் மட்டும்தான் கவர்மெண்ட்டில் இல்லை. அந்த 3 முடிஞ்ச பிறகு நம்ம சீசனல் ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் வந்து பருவகாலம், இதெல்லாம் பருவகால நோயில் வரக்கூடிய ஃப்ளூ. அப்படி ஃப்ளூ காய்ச்சல், சளி வரும், ரொம்ப அதிக காய்ச்சலோடு வந்து போகும். ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு தடுப்பூசி இருக்குது. ஓகே. அதெல்லாம் வந்து நம்ம அந்த பருவ காலங்கள் வரும்போது அந்த சமயம் பார்த்து போட்டுக்கலாம். அதோட வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அதோட பூஸ்டர் ஊசி போட்டுக்கணும். அதன் பிறகு 9 மாதங்களில் டைஃபாய்டு ஊசி இருக்குது, திருப்ப MMR இருக்குது. 12 மாதத்தில் மஞ்சள் காமாலை ஊசி இருக்குது. ஓகே. 15 மாதங்களில் சிக்கன் பாக்ஸ்க்கு இருக்குது, MMR இருக்குது. அதன் பிறகு 1.5 வயசில் இருக்குது. இது முடித்த பிறகு இப்போ டைஃபாய்டு அப்படிங்கிற ஊசி 2 வயதில் இருக்குது.
அது முன்கூட்டியே போட்டு இருந்தால் திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. நீங்கள் 1.5 வயது வரைக்கும் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா அடுத்து 5 வயது தான். 5 வயது, அதுக்கு பிறகு வந்து 10 வயது. புரியுதுங்க. தடுப்பூசி போட்டுக்கிறது கண்டிப்பாக நல்லது, அவசியமானது சொல்கிறீங்க. சரிங்க டாக்டர். சில குழந்தைகளுக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து குறைவாக இருக்குது. திடீர்னு காய்ச்சல் வரும், அடிக்கடி வந்து சளி ஏற்படும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்புறம் சில குழந்தைங்களுக்கு இந்த அடினாய்டு அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி சில குழந்தைகளை பார்க்குறோம். அது டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது அது ஒன்றும் பெரிய அளவில் இப்போதைக்கு இல்லை, அதனால் அதை பற்றி கவலையும் பட வேணாம், அது வளர வளர சரியாயிடும்னு சொல்கிறாங்க. அதன் மூலமாக அந்த அடினாய்டு இருப்பதன் மூலமாக அந்த குழந்தைகளை சரியாக சாப்பிட முடியாமல், சரியாக சுவாசிக்க முடியாமல், தூங்கும்போது கூட சவுண்டு விட்டுக்கிட்டு, வாயை திறந்துக்கிட்டு, இதெல்லாம் வந்து அதனுடைய வளர்ச்சியில், உடல் வளர்ச்சியில், மன வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படுத்துமா டாக்டர்? அடினாய்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதை நம்மளோட தொண்டையோட பின்பகுதியில் இருக்குது. நம்ம அடினாய்டு எல்லாருக்குமே இருக்கும், பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே இருக்கும். யாருக்கு பெருசாகுதோ அவங்களுக்கு தான் தொந்தரவு. ஒன்ஸ் அடினாய்டு பெருசாகும் போது நம்ம சுவாச குழாயோட அளவு வந்து குறைஞ்சிரும். ஒரு டைமும் குழந்தை வந்து சுவாசிக்கும் போது வாயை திறந்து வச்சுக்கிட்டு மூச்சு விடுற மாதிரி இருக்கும். அடினாய்டு பெருசாக இருந்து தான் கண்டிப்பாக அது நம்மளோட முக சீரமைப்பை பாதிக்கும். குழந்தை எப்பயுமே வாயை திறந்துக்கிட்டே தூங்கும், அடிக்கடி காது இன்ஃபெக்ஷன் ஆகும், பல் வரிசை மாறும், முகவரிசை மாறும். அடினாய்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு 8-9 வயது வரைக்கும் அது இருக்கணும்னு நமக்கு தேவை. ஏன்னா அது மூலிமா வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதுனால அடினாய்டு டான்சில் ரெண்டுமே வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தி உள்ள ஆர்கன். அதை முடிஞ்ச வரைக்கும் 8லேருந்து 10 வயது வரைக்கும் வெயிட் பண்ண பார்ப்பாங்க. யாருக்கெல்லாம் அந்த சுவாச குழாயை அடைச்சி தொந்தரவு கொடுக்குதோ அவங்களுக்கு அடினாய்டு நம்ம வந்து தீர்வு கண்டாகணும். அது நம்ம ஒரே ஒரு வைத்தியம், சர்ஜரி தான் அதுக்கு தீர்வு. சர்ஜரிக்கு முன்னாடி மருந்து மூலிமா ட்ரை பண்ணலாம். சில அலர்ஜி மருந்துகள், சில ஸ்ப்ரே கொடுக்கலாம். அதில் ரெஸ்பாண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம விட்டுறலாம். அப்படி ஆகாத குழந்தைகளுக்கு நம்ம இஎன்டி டாக்டரை பார்த்து அடினாய்டுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ அந்த சர்ஜரி பண்ணாக்கா அது மேலும் வந்து தொண்டையிலையோ இல்லை உள்ளுக்குள்ளேயோ ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுத்தாதா? அது குழந்தையினுடைய திறன் வந்து குறையாதா? இல்லைங்க, இப்போல்லாம் வந்து நம்ம நவீன காலத்தில் வந்து எல்லா விதமான சர்ஜரியுமே ரத்தம் ரொம்ப குறைவாக, லேசர் டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்குது. அந்த ஒரு அடைப்பை எடுத்துட்டிங்கன்னா நிறைய குழந்தைகள் அந்த அடினாய்டு இருக்கும்போது தூக்கம் பயங்கர டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா குழந்தையால வந்து ஒரு நார்மலாக சுவாசிக்க முடியாதுல்ல, நல்லா தூங்கும்போது அந்த சுவாச குழாயை அடைச்சி தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிரும். ஒன்ஸ் ஒரு குழந்தை தூங்கலனாலே மறுநாள் அது ஸ்கூலில் நல்லா ஆக்டிவாக இருக்காது. ஸோ அதனால் படிக்கிற திறன் நிறைய பாதிச்சு நான் பார்த்துருக்கேன். அதனால் ரொம்ப அடைப்பு இருக்குது, எப்போ நம்மளுக்கு அது தொந்தரவு கொடுக்குதோ அந்த நிலைமையில் அதை ரிமூவ் பண்ணிடுறது தான் பெட்டர். அதனால் இப்போ நவீன இதில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளங்கள் அடினாய்டு ரிமூவ் பண்ணிட்டா எனக்கு பிரச்சனை வருமா சார், ப்ளீடிங் அதிகமாக வருமா, அப்படியெல்லாம் இல்லை. இப்போ எல்லாமே டெக்னாலஜி நல்லா இருக்குது, பண்ண முடியும். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்க டாக்டர். இப்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அரசு வந்து பல முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு வராங்க. அதில் வந்து இந்த போஷான் ட்ராக்கர் ஆப் அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டு. அது வந்து என்ன அதில் வந்து கொடுக்குறாங்க, அது எந்த அளவுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது, எப்படி ஃபாலோ பண்ணலாம் அதை? இது போஷான் அபியான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இது நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆரம்பித்த ஸ்கீம். இது 2018 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்கீமோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைவாக ட்ராக் பண்ணுறாங்க, ஒரு குறைபாடையும் நம்ம கரெக்டாக மானிட்டர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இதை எய்ம் பண்ணுறது யாராக இருக்குன்னா ப்ரெக்னன்சி மதர், குழந்தைகள் ப்ளஸ் பால் கொடுக்கும் தாய்மார்கள், இந்த 3 பேருக்குமே பண்ணுறாங்க. நம்ம ஹெல்த் ஒர்க்கர்ஸில் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, ஏஎன்எம் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம அவங்கள வந்து வச்சு இந்த ப்ரோக்ராம் வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தைய வந்து ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அவங்க லைவாக இப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இப்போ மெஷர்மெண்ட் என்ன, இப்போ சப்போஸ் ஒரு குழந்தை எடை குறைவாக இருக்குன்னா போன மாதம் என்ன இடம் இருந்தது, இந்த மாதம் என்ன இடம் இருந்தது, இன்றைக்கி என்ன இடம் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ லைவ் ட்ராக் வச்சுருக்கிறதுனால அது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. கண்டிப்பாக இதன் மூலிமா வந்து கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிறவங்க கூட அந்த அங்கன்வாடி மூலிமா கனெக்ட் ஆகி அவங்களுடைய வளர்ச்சி என்பது உறுதி செய்யப்படுற ஒரு வாய்ப்பு. கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி ஒரு டேட்டா எடுத்துப்பாங்க. டேட்டா எடுத்துகிட்டு அந்த குழந்தைக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கிடைச்சிதா, சப்போஸ் ஒரு சத்து குறைபாடு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த சத்து மாத்திரை கிடைச்சிதா, அந்த சத்து மாத்திரைனால அந்த குழந்தை பயனடைஞ்சுதா, அதனால் சர்வே பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. டேட்டா வச்சு இப்போ கவர்மெண்ட் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் நம்மளால் தீர்க்க முடியுது, அது எந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும், இது ஏன் ஃபெயிலியர் ஆகுது, எதனால் நம்மளால் அந்த ப்ரோக்ராமில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல, ஸோ அதை வந்து ரீமாடிஃபை பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் இந்த விஷயத்தில் ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 1 மணி நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை நிறைய உங்களுடைய அனுபவம், உங்களுடைய அறிவு அத்தனையும் வந்து நேயர்களுக்காக வழங்கியமைக்காக மிக்க நன்றி டாக்டர். நன்றி 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 நன்றி.